இன்னைக்கு காலையில் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை 104 ரன்னுக்கே எல்லா விக்கெட்டையுமே வீழ்த்தியிருந்தாங்க. முக்கியமாக ஜஸ்பிரீத் பும்ரா இன்னைக்கு காலையில் அவர் வீசின முதலாவது பந்திலேயே கேரி அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி 5 விக்கெட்ஸ் ஹால் இந்த ரெக்கார்டையும் இன்னைக்கு பும்ரா அவர் நிகழ்த்தியிருந்தாரு. ஆனால் ஆட்டத்தில் இன்னைக்கு பரபரப்பான ஒரு முக்கியமான நேரத்தில் கோலி பும்ரா இவங்க 2 பேருக்கும் இடையே திடீர் மோதல், ஒரு விதமான வாக்குவாதம், சண்டை மாதிரியான சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைதானத்தில் நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில் 7 விக்கெட் விழுந்திருந்த ஆஸ்திரேலியா அணி அவங்க பேட்டிங்கை துவங்கினாங்க. பும்ரா முதலாவது பந்திலேயே ஒரு விக்கெட் எடுத்தாரு, 8. அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா அவரும் ஒரு விக்கெட்டை வீழ்த்த 9 விக்கெட்டுகள் சரிஞ்சுது. ஆனால் கடைசி விக்கெட்டுக்கு மட்டும் 25 ரன்கள் ஆஸ்திரேலியா அணி எடுத்திருந்தாங்க. குறிப்பாக 100க்கும் அதிகமான பந்துகள் கடைசி விக்கெட்டுக்கு மட்டுமே அவங்க விளையாண்டுருந்தாங்க. ஸோ இதனால கடைசி விக்கெட்டை வீழ்த்த முடியாமல் கொஞ்சம் பும்ரா அவர் தடுமாறினாரு. அப்போ விராட் கோலி பும்ரா இவங்க 2 பேருக்கும் இடையே யார் அடுத்து பந்து போட விடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை, தடுமாற்றம், ஒரு விதமான வாக்குவாதம் மாதிரி ஓவர் இன்னிங்ஸ் பிரேக்குக்கு இடையே நடந்துச்சு. இதனால ஒருவித சலசலப்பு அந்த நேரத்தில் மைதானத்தில் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தை கோலி மனைவி அனுஷ்கா, அதே போல பும்ரா மனைவி 2 பேருமே விஐபி ஹாலில் இருந்து இவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த அந்த சின்ன மோதலை பார்த்து ஒரு சில நொடிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமாக தான் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 104 ரன்களுக்கு தற்போது ஆல் அவுட் ஆகி நம்ம இந்தியா தற்போது 2வது இன்னிங்ஸ் பேட்டிங்கை துவங்கியிருக்காங்க.